Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா C#.NETல கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் ஃபார்ம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டூல்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்மில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது நம்ம ஃபார்மில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்மில் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா நமக்கு கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பில் நமக்கு செட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ எந்த இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் வரணும் அப்படின்றது. ஸோ கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்னாலே பேசிக்காக நம்ம எந்த இடத்துல எந்த டூலுக்கு நம்ம செட் பண்ணுறோமோ அந்த டூலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எது கொடுத்தாலுமே நம்மளால் கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட்டுக்கு நான் வந்து கோடிங் எழுத போகிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணோன்னா அதோட கோடிங்க்கு நம்ம வந்துடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ளிகேஷன் நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ அப்ளிகேஷன் டாட் எக்ஸிட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பை நம்ம எதுக்கு செட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நன் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஃபார்ம் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட அப்ளிகேஷன் நமக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம எக்ஸிட் கோடிங் தான் வந்து கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பில் எழுதியிருக்கோம். சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பில் இன்னொரு ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணோன்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்போட ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆப்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெனு ஸ்ட்ரிப் நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இமேஜஸ் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸில் நம்ம ஃப்ரேம் அதாவது நம்மளோட பார்டர்ஸ் எதுவும் கொடுக்காம நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மெனு ஸ்ட்ரிப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட டூல்ஸில் நமக்கு மெனு ஸ்ட்ரிப் இருக்கும். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் நமக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ மெனு ஸ்ட்ரிப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 இமேஜஸ் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட சப் கேட்டகரியை நான் என்ன கொடுக்குறேன்னா நான் ஒரு 5 இமேஜஸ் லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இதில் நம்ம இமேஜ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் 2 இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு இமேஜ் 3 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமேஜ் 4. ஸோ நம்ம இப்போ சாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 இமேஜ் மட்டும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இமேஜ் 5 நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ 5 இமேஜ்க்கான கோடிங் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இமேஜையும் நம்ம இதில் லோட் பண்ண போகிறோம்னா நம்ம தனி ஃபார்மில் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு 5 இமேஜஸ் நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு 5 ஃபார்ம்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் நம்மளோட ப்ராஜெக்ட் நேமை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறோம். ஸோ ரைட் கிளிக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம நியூ ஐட்டம் அப்படின்றத கொடுக்குறோம். நியூ ஐட்டம் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோஸ் டயலாக் பாக்ஸ் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷனில் நமக்கு ஆட் ஆகிடும். தென் இதே மாதிரி நம்ம 5 ஃபார்ம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஐட்டமில் விண்டோஸ் ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். தென் அகைன் பார்த்திங்கன்னா ஆடு, தென் விண்டோஸ் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம் 3 நமக்கு ஆட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அகைன் ஆட் கொடுக்குறோம். டோட்டலாக நம்ம 5 இமேஜஸ் நம்ம 5 ஃபார்ம்ஸில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம 5 ஃபார்ம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் லாஸ்ட் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இமேஜ் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு ஃபார்ம் 1 வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ அதோட கிளிக்கிங் ஈவெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட மெயின் ஃபார்மை நம்ம MDI ஃபார்மாக நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு
ஈஸ் எம்டிஏ கண்டெய்னர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரூன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு எம்டிஏ சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். தென் நம்மளோட கிளிக்கிங் ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபார்ம் 1 நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ O = நியூ ஃபார்ம் 1 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்டிஐ பேரண்ட்க்கு நம்ம செட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எம்டிஐ பேரண்ட் அப்படின்றத நம்ம கால் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் = எந்த ஃபார்முக்கு செட் பண்ணுறோன்னா கரண்ட் ஃபார்ம், அதாவது திஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபார்மை நம்ம ஷோ பண்ணுறோம். ஸோ ஷோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம அந்த ஃபார்ம் 1 நமக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன் நான். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனில் Image1 அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு ஃபார்ம் 1 நமக்கு லோட் ஆகுது. இந்த ஃபார்மை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் 1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு பிக்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சர் பாக்ஸ் நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். தென் இந்த பிக்சர் பாக்ஸில் நம்ம எந்த இமேஜை நம்ம லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சூஸ் இமேஜில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட சைஸ் மோட நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெச் இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட இமேஜ் நமக்கு ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபார்மோட டிஃபால்ட் சைஸை நான் செட் பண்ணிக்கிறேன். தென் இதை பிக்சர் பாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக் பண்ணிடலாம். ஸோ டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக நம்மளோட ஃபார்ம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிக்சர் பாக்ஸ் நமக்கு டாக் ஆகிடும். தென் கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கண்டெக்ஸ்ட் மெனு ஸ்ட்ரிப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணி இதில் போட்டோன்னா நம்மளோட ஃபார்மில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸிட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸிட்டுக்கு பதிலாக நம்ம க்ளோஸ்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ க்ளோஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ளோஸ் இமேஜ் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகணும்னா இந்த இமேஜ் இந்த ஃபார்ம் மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஃபார்மோட பார்டர் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்ம் பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நம்ம நன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு டிசேபிள் ஆகிடும். தென் இதோட க்ளோஸ் இமேஜ் அப்படின்ற ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்மை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா திஸ் டாட் க்ளோஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அதாவது அந்த இமேஜ் ஃபார்ம் மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ ஓப்பனில் போய்ட்டு நம்ம Image1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் நமக்கு லோட் ஆகும். ஸோ இதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஸோ நம்மளோட ஃபார்மில் நமக்கு ரைட் கிளிக் ஆகுது. ஸோ நம்ம பிக்சர் பாக்ஸில் நம்ம ரைட் கிளிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பிக்சர் பாக்ஸ்க்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ அதை எப்படி செட் பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபார்ம் 1ஓட டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்மை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் 1 பார்த்திங்கன்னா நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 1 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பை நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ மெனு ஸ்ட்ரிப் 1 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த செட்டிங் வந்து நம்ம கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ ஓப்பனில் போய்ட்டு நான் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ் இமேஜ் அப்படின்ற கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் ஒர்க் ஆகும். ஸோ இதே நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட எம்டிஏ கண்டெய்னர் நான் ரைட் கிளிக் கொடுக்கும்போது எக்ஸிட்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இமேஜஸ்க்கும் நம்ம வந்து போட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் 1க்கு செட் பண்ண மாதிரி கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் அண்ட் இமேஜை வந்து நம்ம எல்லா ஃபார்முக்கும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா ஃபார்முக்கும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் நம்ம மெனு ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ Image1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட Image1 ஓப்பன் ஆகும். தென் Image2 கொடுத்தோம் அப்படின்னா Image2 ஓப்பன் ஆகும். தென் Image3, தென் Image4 அண்ட் தென் Image5. ஸோ 5 இமேஜஸ் நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோன்னா அந்த இமேஜ் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் வரும். தென் இந்த இமேஜ் கிளிக் பண்ணோன்னா இன்னொரு இதில் வரும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ இது நம்ம ஃபார்மோட பார்டர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம நன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த 3 பட்டன்ஸும் இந்த ஃபார்ம்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு இமேஜ் தான் இது, சாரி ஒரு ஃபார்ம் தான் இது. அந்த ஃபார்மை தான் வந்து நான் இமேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி
நம்ம க்ளோஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் எல்லா இமேஜுக்கும் போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்படி ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமில் க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட மெயின் ஃபார்மில் நம்ம மெனு ஸ்ட்ரிப்பில் நம்ம இன்னொரு ஆப்ஷன் நம்ம போட போகிறோம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ளோஸ் ஆல் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ க்ளோஸ் ஆல் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். நமக்கு பார்த்திங்கன்னா அதோட கோடிங் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம க்ளோஸ் ஆல் விண்டோஸோட கிளிக்கிங் ஈவெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்மை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரேவை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, OBJ அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு எதோட ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோன்னா, நம்ம இந்த ஃபார்மோட MDI சில்ட்ரன்லேருந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ MDI சில்ட்ரன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபார் ஈச் லூப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஃபார்ம் அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். தென் இதுக்கு டெம்பரரியாக ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ F அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எதில் இருக்கிற ஃபார்ம்ஸ் நம்ம கெட் பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, OBJ அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். தென் நம்ம கெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா ஃபார்ம்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, F.க்ளோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபார்மில், அதாவது நம்மளோட F'ல் நமக்கு ஒவ்வொரு ஃபார்ம் வரும்போதும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து நமக்கு க்ளோஸ். இதை நம்ம க்ளோஸ் ஆல் விண்டோஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மளோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா நான் எல்லா இமேஜையும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா இமேஜையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். தென் ஒவ்வொன்றா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக க்ளோஸ் ஆல் விண்டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விண்டோஸுமே நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம இந்த ஃபார்மை இந்த அப்ளிகேஷன் நம்ம எக்ஸிட் பண்ணோன்னா, ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் மெனு ஸ்ட்ரிப்பை நம்ம எல்லா ஃபார்ம்ஸ்க்குமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் வித் MDI ஃபார்ம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.